ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்னதாக ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். 2 டேஸ் ட்ரிப் தான் பிளான் பண்ணோம். பட் அது என்னென்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு 3 டேஸாக. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோழிக்கோடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கோழிக்கோட், மாஹி அப்படி கவர் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு. ஆனால் நாங்கள் கிளம்புற அன்றைக்கி ஒரு 7 o'clock மார்னிங் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல்லேருந்து அந்த அண்ணா கால் பண்ணி, இங்கே வந்து ஃபீவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பரவிட்டுருக்கு, நீங்கள் குழந்தைய வேறு கூப்பிட்டு வர்றீங்க, அதனால் நீங்கள் வந்து வேறு பக்கம் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், நம்ம அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து பாண்டிச்சேரி பிளான் பண்ணோம். ஸோ ஓகே, பாண்டிச்சேரியில் வந்து போகிற வழியில் நிறையா வந்து கோயிலில் இருக்குது, நவகிரக கோயில் வழியாக தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக திருச்சி, தஞ்சாவூர் அந்த பக்கம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு மெஸ் இருக்குது, மீனாட்சி மெஸ்ஸுன்ட்டு. அது பைபாஸ் ரோட்லேயே இருக்கும். பெரிய பெரிய கடைக்கு போகிறதுக்கு பதிலாக சின்னதாக இந்த மாதிரி மெஸ் எல்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபுட்டு. ஸோ நீங்கள் தஞ்சாவூர் சைடு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மீனாட்சி மெஸ் ட்ரை பண்ணுங்கள். எல்லா வெரைட்டியுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து தஞ்சாவூர் போகிறப்போ செம வெயில். நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, கோயம்புத்தூரில் வந்து வெயில் கம்மியாக இருக்குது, மழை வேறு வருது, ஸோ அதே கிளைமேட் தான் அங்கே இருக்கும் நாங்கள் வந்து நினச்சோம். பார்த்திங்கன்னா செம வெயில். நாங்கள் தஞ்சாவூர் ரீச் பண்ணும்போது ஒரு 3 to 3:30 இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றா மார்னிங் போயிடுங்க, இல்லாட்டி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிறப்ப வந்து சனி பிரதோஷம், அதனால் வந்து செம கூட்டமாக இருந்துச்சு கோயிலில். 4 o'clock தான் வந்து கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து வெளியே நின்றுருந்தாங்க. அங்கே வந்து நந்தி மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்கும், நந்தி கோயில் மட்டும்தான். எப்போ வேணாலும் வந்து நீங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டுக்கலாம். அண்ட் சின்ன வயசில் வந்து தஞ்சாவூர் போயிருக்கேன், ஆனால் அப்போ வந்து இந்த கோயிலோட ஒரு வரலாறு எதுவுமே தெரியல, சும்மா போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சு நம்மளாம் படித்ததுக்கப்புறமா தஞ்சாவூர் போய் பார்க்கும்போது ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் வந்து எல்லாருமே அங்கே சொல்லும்போது, ஓ இப்படிலாம் வந்து கட்டியிருக்காங்க கோயில் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்கவே எல்லாமே அழகாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்களும் வந்து மறக்காமல் வந்து தஞ்சாவூர் போய் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அண்ட் நாங்களும் வந்து என்ன பண்ணோன்னா, கோயில் வந்து சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் சுத்தமாக எங்களால் முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு வெயில். அதனால் வந்து நான் கோயிலுக்கு பின்னாடி வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, பாப்பா கூட்டிகிட்டு போகிறதுனால அந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து உட்காந்துட்டு கோயில் திறக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிவன்லிங்கமும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கோயில் சுற்றி வரும்போது அந்த சின்ன சின்ன சிவன்லிங்கம்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் தஞ்சாவூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து பக்கத்துலேயே நவகிரக கோயில் ஃபுல்லாமே இருக்குது, எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், தஞ்சாவூர் போயிட்டு அந்த நைட்டே வந்து நாங்கள் திருநாகேஸ்வர் போனோம். அது வந்து சூப்பரான சிவன் கோயில் தான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிவன் வந்து வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோஸில் எடுக்க வந்து நாங்கள் அது சும்மா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பில்டிங்ஸ்க்கும் பேக்ரவுண்ட்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நாங்களும் வந்து அங்கேருந்து சாமி கும்பிட கிளம்பிட்டோம். ஒரு கரெக்டாக ஒரு 3:50 நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கரெக்டாக பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் சிவன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, பெரிய சிவன். அங்கே கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, ஏன்னா கரெக்டாக எல்லோரும் 4 o'clock ஆகும்போது உள்ளே வந்துட்டாங்க, இங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில. சிவன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் திருநாகேஸ்வர் போகிற ரூட் தான் வந்து ஃபுல்லாக வயல், எல்லாமே வந்து 2 சைடு பார்த்திங்கனாலும் வயல்வெளி தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் 2 கோயில் பிளான் பண்ணியிருந்தோம் நவகிரக கோயிலில். நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோயில் தான் வந்து திருவேன்காடு, அந்த கோயில் சிவன் கோயில் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருநள்ளாறு பிளான் பண்ணியிருந்தோம். திருவேன்காடு கோயில் வந்து 4 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த திருநள்ளாறு வந்து நாங்கள் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா வந்து டைமிங்ஸ் எங்களுக்கு மேட்ச் ஆகலை. நாங்கள் பாண்டிச்சேரி போகிற பிளான் இருந்தனால வந்து எங்களால் சாமி பார்க்க முடியல. ஸோ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம்.